friends, road is closed. Friends, it's a time for bed. இன்னைக்கு நடக்க போற த்ரில்லிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கார் ரேஸ். அதுலயும் ஒவ்வொரு வாரமும் நாம நடத்தின போட்டியை விட இந்த வாரம் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. We have two dynamic participants. One is Mr. Prabhu, the other one is Mr. Gautam. So let's bet. 2000 3000 4000 3000 3 20 53 40 மோத சொல்லுடா. ஓ இஸ் a big shot. ஆமாண்டா, உனக்கு அப்படிதான் தெரியும். உங்க அப்பா லஞ்சம் வாங்குற காசுல தான் நாங்க பெட் கட்டுறோம். இவங்க அப்பா என்னடா வேலை செய்யறாரு? விடிய விடிய நோட் அடிக்கிறாரு. Now we call Mr. Prabhu. Prabhu. My bet 10,000. Now we'll call the second participant, Mr. Gautam. Ding ding dong, rock so well. Come on, girl, let me ring your bells. I'm in action like a transaction. டேய் குண்டு மச்சான், 2000 ரூபாய் குறையுதுடா. ஐயோ எதுக்குடா குறையுது ஒண்ணே நீ குறைச்சிக்கற. முதல்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் கட்டிடா. My bet 10,000. உன்னை நம்ப முடியாதுடா, கவுண்ட் பண்ணனும். அது என்னன்னா 2000 ரூபாய் குறையுது, ஜெயிச்ச உடனே டபுளா கொடுத்துட்டா. சோ இந்த ரேஸோட ரூல்ஸ் கேட்டுக்கங்க. பார்ட்டிசிபென்ட் ரெண்டு காலையும் ரெண்டு கார் மேல வச்சுக்கணும். கார் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல போகும். நடுவுல 3 ஸ்பீட் பிரேக்கர் வரும். பார்ட்டிசிபென்ட் எந்த சூழ்நிலையிலும் கிரவுண்ட டச் பண்ண கூடாது. ஒண்ணு ஏர்ல இருக்கணும், இல்லனா கார் மேல இருக்கணும். Is it clear guys? So friends, give a big hands to Prabhu. Prabhu. Idiot. Thank you. It's an unlucky day for Prabhu. And now the turn of Mr. Gautam. யப்பா, அவனுக்கு நடந்தது பார்த்ததுக்கு அப்புறம் கூட போட்டியில கலந்துக்கிறதுக்கு நானா லூசு பயலா? நான் வரலப்பா அப்படின்னு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அது நான் இல்ல. Ding ding dong, rock so well. Come on, girl, let me ring your bells. I'm in action like a transaction. Peace. Come on.
நோட் பண்ணு. நான் இவங்கள பாத்துக்கிறேன். ஏய் நில்லு. ஏண்டா இந்த ரோடு என்ன உங்க அப்பா முட்டு ரோடா? வாரம் இப்படி பந்தயம் வச்சு விளையாடுறதுக்கு? ஏய் நில்லு. வா ஸ்டேஷன். சார் ஸ்டேஷனுக்குலாம் வேணாம் சார். எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் சார். வேணும்னா இவனை கூட்டு போங்க. இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. யார விட்டுட்டு போறது யார கூட்டிட்டு போறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. அது சரி, நீ யார் பையன்? ஏய், உனக்கு ஏதாவது சூடு சொரண வெக்கமான ஏதாவது ஒண்ணு இருக்கா? உலக்க மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது. இடியட். என்ன தூக்கி வளர்த்த எங்க அப்பா கூட என்ன திட்டினது கிடையாது. நீ திட்டுறியா? ஆஹா, அது எங்க அப்பா என்ன இப்படி எல்லாம் திட்டினதுல இருந்தே அவர் பேரை நான் வெளியே சொல்றது இல்ல சார். அப்படிங்களா தம்பி? ஆமா சார். அவர் மொபைல் நம்பரை கொடுங்க, நாங்களே அவர்கிட்ட பேசிக்கிறோம். வேணாம் சார், அவர் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தூங்கிட்டு இருப்பாரு. அவரை இந்த சமயத்துல டிஸ்டர்ப் பண்றது தப்பு இல்லடா. பகலெல்லாம் ஆபீஸ்ல வெட்டி முறிக்கிறதுக்கு உங்க அப்பா என்ன பெரிய கலெக்டரா? ஆமா, கலெக்டர் தான். மாதவங்கள் எந்த மொழி? என்சைக்ளோபீடியானா என்னன்னு தெரியுமா அங்கிள்? தெரியுமே. என்சைக்ளோபீடியானா என்சைக்ளே கொஞ்சம் பிடியா. இந்த மாதவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தாத்தாவை கேட்கலாம் வா. நீங்க அப்படியே டிராப் பண்ண அனுப்பிச்சிருங்க. தாத்தா என்சைக்ளோபீடியானா என்ன தாத்தா? Don't disturb me children. Go to grandma. I'm sorry children. Grandma பிஸியா இருக்கேன். Go to your dad. அதெல்லாம் உங்க மிஸ் கிட்ட கேளுங்க. ஃபீஸ் வாங்குறாங்கல்ல? ஓகே. Don't feel about that. நாங்க சொன்ன நேரத்துல முடிச்சு கொடுத்துறோம். It's okay yaar. I will take care of that. ஹலோ என்ன? அது வந்து நைட்டு கௌதம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. கௌதம் போலீஸ்? என்னங்க? போலீஸ் அரெஸ்ட்? வாட்? ஓ, அப்ப அவன் ஏதாவது பெரிய வேலை செஞ்சிருப்பான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல வேற எப்படி? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கணுமா? அங்கிள். ஐ வில் நாட் டு தட். பாப்பா தம்பி, வா. கலெக்டர் சார் பையன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் கலெக்டர் வீடு. அந்த போர்டை பாரு. ஸ்ரீ ஏ சம்பு பிரசாத் IAS டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அருமையான மனுஷன். அது மட்டும் இல்ல சார், கீழ இருக்க மேடத்தோட பேரை பாருங்களேன். ஸ்ரீமதி ஏ சாயாரணி MA MPhil. இதெல்லாம் பார்த்தா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப படிச்சவங்க போல இருக்கு. டாக்டர் ஏ மனோஜ்குமார் MD MS கார்டியாலஜிஸ்ட் அண்ட் சர்ஜன். ஸ்ரீமதி ஏ காயத்ரி தேவி MBA ICICI பேங்க் மேனேஜர். ஸ்ரீ ஏ நீரஜ்குமார் ME ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸ்ரீமதி ஏ ரேணு MCA MFT ஃபேஷன் டிசைனர். திரு அடிச்சிருக்கு ஏ கௌதம் குமார் SSLCயா? இந்த கீழ இருக்கிற பேரு நமக்கு அறிமுகம் இல்லையே. அண்ணா, பக்கத்திலே நிக்கிற அறிமுகம் இல்லன்றீங்க. யாரு? நான் தான். கௌதம் தம்பி. முதலாளி எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு அவ்ளோ ஜர்க்கு? ஓ, ராத்திரி ஸ்டேஷன்ல எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் கூட கொடுக்கலையா? அது இல்ல ராசா, உன்னோட குவாலிஃபிகேஷனை இந்த நேம் போர்ட்ல இவ்வளவு பேருக்கு மத்தியில அவ்வளவு டேரிங்கா போட்டுருக்காங்கன்னா இந்த வீட்டுல உன்னோட மதிப்பு என்னன்னு புரிஞ்சு போச்சு. பெருந்தலைங்க இருக்கிற இடத்துல ஒரு தருதலை போய்த்தல. ஆம். Shambhu, my friends coming for lunch today. Okay, sir. Bye, Manoj. Bye. என்னங்க இது? ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது பார்க்க போறாங்க? என்னடா பாத்தீங்க? நீங்க இந்த ஊருக்கு வந்து எங்க வீட்டுக்கு எதிர குடி வந்ததுல இருந்து இப்படி பேப்பர் தூக்கி போடுறத மட்டும்தான் பார்த்தோம் மிஸ்டர் கோதன்ராம். இந்த மாதிரி வேலையை நான் ஸ்கூல்ல காமிச்சு அங்க பெருக்கிற பொம்பளை என்ன கண்டுக்கலாமா? அப்படியா? இன்னும் படியலையா? இல்ல,
நான் உனக்கு சித்தி மாதிரிடான்னு சொல்லிட்டா. ஆமா ஆமா, உங்க அப்பாவுக்கு வேலைக்காரிகளை தானே பிடிக்கும். சரி, கல்யாணம் 10 வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் அக்கா உங்களுக்கு போர் அடிக்கல? அக்கா தண்ணி அடிக்கிறாங்கடா. அதாவதுடா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆங்கிளா காட்டி பைத்தியம் பிடிக்க வச்சிடறா. எப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க? நீங்க என்னடா குரங்கு மாதிரி வந்து நிக்கிறீங்க? டிஃபன் ஆயிடுச்சா? இல்லக்கா, அதுக்கு தான் நிக்கிறோம். நீங்க போட்டு சாப்பிடுவோம். ஏண்டா சுப்பு, இன்னைக்கு உங்க அம்மா என்ன டிஃபன் செஞ்சா? ராத்திரி மீந்த உப்புமா, காலையில கொஞ்சம் இட்லி மாவு மிக்ஸ் பண்ணி இட்லி உப்புமா இதையும் வச்சாங்க. அதை திங்கிற தலையெடுத்து என் அப்பனுக்கு தான், எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன். பரவாயில்லடா, உங்க மாமா இன்னைக்குன்னு பார்த்து மாவு நிறையவே ஆட்டி வச்சிருக்காரு. பானு, பானு டார்லிங், வந்து தலையை தோட்டு. வந்துட்டேன். அக்காலாம் வராது, நீயே தோட்டிக்கோ. என்ன மேடம், வந்து கொஞ்சம் தலையாவது வாரி விடுறீங்களா? வந்துட்டேங்க. அட இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம். அந்த தலை எவ்வளவு வரனாலும் அவ்வளவுதான். இன்னும் 2 தோசையை போடு. டேய், என்ன கோதண்டா, தோசை வேணுமா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 வருஷம் ஆகுது. அன்னையில இருந்து என் நிம்மதியா போச்சு. டேய், புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். தளத்தை ஒட்டும் போது இடுப்போட சேர்த்து பிடிச்சு அணைச்சுக்கிறதுல ஆஹா. ஆபீஸுக்கு போகும்போது வேணும்னே ஷர்ட் பட்டனை பிச்சு விட்டு அத வந்து அவ தைக்கும் போது உதட்டு மேல அப்புறம் என்ன நோப்பறம் என் தலையெழுத்து. இது எல்லாத்தையும் செய்யறத விட்டுட்டு டிவி சீரியல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏக்கோ, கோதண்ட மாமாவுக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சான், கிளம்புறாராமா. இது பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்கு, இது பொண்ணோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. பாய் பானு டார்லிங். பாய் கோதண்டா. ஐயோ. டேய், எனக்கு ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க போகும்போது கீயை பூந்தொட்டில வச்சுட்டு போயிடுங்க. அக்கா, ஒரு சின்ன டவுட். சாதாரணமா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியர் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு எப்படி இந்த கிராக் இன்ஸ்பெக்டர், சாரி நம்ம பிரேக் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இந்த கிராக் என் கண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போக தேவையில்ல. அது இதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துரு. ஓகே சார். எடே, உங்க லஞ்ச் கொண்டாந்துட்டேன். நீ ஏன் எடுத்துட்டு வந்த? மாதம் இல்லையா? மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ லஞ்சுக்கு வராங்களா, மாதவனுக்கு வேலை இருக்கா, அதான் என்ன அமிச்சாங்க. உனக்கு காலேஜ் இல்லையா? இன்னைக்கு ஹிஸ்டரி லெக்சரர் செத்து போயிட்டாரு. எப்படி? உன்னை எக்கனாமிக் லெக்சரர் குண்டு வெடிச்சு செத்து போன மாதிரியா? அப்படி இல்ல, இது நிஜம்தான். ஹார்ட் அட்டாக்கா, பாவம். நான் போடுறேன் தம்பி. யோ, நீ இரியா, நான் போடுவேன்ல. டேடி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு அசத்துட்டாங்க, கும்பிடுங்க. டேய் இடியட், என்னடா இது? அசத்திட்டாங்க, கும்பிடுங்க. என்ன லாங்குவேஜ் இது? லிசன், ட்ரை டு ஸ்பீக் ப்ராப்பர்லி. ஓகே? இப்ப என்னன்ட்டாங்க, குழம்பு நல்லா இருக்கு கும்பிடுங்கன்னு. அதுக்கே உங்க பாஷையில என்ன போட்டு கும்பிடுறீங்க? Enough. Get out and wait outside. I'll sell myself. சரி சரி, என் மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டாம ஃபுல்லா கும்பிடுங்க. ஏய், ஏப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. கலெக்டரோட 3வது பையன் வந்திருக்கான். அவன் வந்தான்னு வச்சுக்க, இவர் மூட் அவுட் ஆயிடுவார். நான் கிருஷ்ணா. என் பேரு ஸ்ரீ கிருஷ்ணராஜ். என்ன இவ்வளவு பெருசு வச்சிருக்க? என் பொண்டாட்டி கூட இந்த இடத்துல இப்படி குத்துனது கிடையாது. ஹலோ சார். ஹலோ, வாங்க வாங்க வாங்க. எங்க எம்டி இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாரு. இந்த கவர் கூட கொடுத்தாரு சார். இதோ இப்ப வந்துடுறேன். ஓகே சார். பாத்தியாப்பா, பணம் இருந்தா எதுவும் நடக்கும், இல்லைன்னா இப்படிதான். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க கம்பெனி லாக் அவுட் ஆனதுல இருந்து சம்பளமே வர்றதில்ல. ஐயா ஒரு கையெழுத்து போட்டா அவங்க கொடுத்துருவாங்க ஐயா. அப்பனா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமா தம்பி, எங்க குடும்பமே கஷ்டப்படுது. ஐயா மனசு வச்சா. சரி, இப்படி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாட் கிருஷ்ணா? ஐயா இதுல கையெழுத்து போறதுக்கு ரொம்ப யோசிச்சாரியா. நான் தான் பக்குவமா சொல்லி டாடி இதுல சைன் பண்ணிட்டாரு. ஸ்டாம்ப் போட்டு உங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த
இந்தாங்க. Thank you, sir. இந்தாங்கய்யா. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும் போயிட்டாங்க. தம்பி, கான்வென்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஏன் டவுட்டா? அது எப்படி வரும்? இந்த வயசுல இருந்தே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க அப்பா கையெழுத்து செதுக்கி எடுக்கிறீங்களே, இன்னைக்கு அவர் ஒரிஜினல் கையெழுத்து எதுன்னு நானே குழம்பிட்டேன். கண்டுபிடிச்சிட்டே. வர்றவங்க எல்லாம் உனக்கு கவர் கொடுப்பாங்களா? ஆஹா, நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு கேசினோல என் தலையோட படம் ரிலீஸ். என்ன படம் தெரியுமா?